ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டா வரப்போற கிறிஸ்மஸ்க்கு ஒரு டிஐஒய் எப்படி செய்யறது, சாண்டா கிளாஸ் டிஐஒய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிம்பிள் தாங்க. வீட்ல இருக்க பேப்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா செஞ்சிடலாங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. அப்படியே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சாண்டா கிளாஸ் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் ரெட் கலரும் இன்னொரு பக்கம் ஒயிட் கலரும் உள்ள ஒரு சீட் ஒன்று கடையில எல்லாம் கிடைக்குதுங்க. ஈஸியா வாங்கிக்கோங்க. எல்லா ஸ்டேஷனரிலையும் இருக்கும். வாங்கிட்டு அது A4 சைஸ் சீட்ல இருக்குங்க. அதை நம்ம 20-20ன்னு எல்லா சைடும் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 20 சென்டிமீட்டர் வர மாதிரி. சாண்டா கிளாஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெட் கலர்ல தான் இருப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது மாதிரி நீங்க வந்து 2 கார்னர்ஸும் ஒண்ணா வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஒயிட்டை வந்து மேலே வச்சுக்கிட்டு ரெட்டை அடியில் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணணுங்க. ஃபோல்ட் பண்ணதை அகெயின் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மார்க் தெரிகிற வரைக்கும் மறுபடி இந்த சைடும் அந்த சைடும் வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி. இந்த கிராஃப்ட்டை சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக செய்யலாங்க. செஞ்சு கிறிஸ்மஸை நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அகெயின் அதை பாருங்க, வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க அந்த இடத்த. அகெயின் அந்த ஒயிட் வந்து இந்த ஃபோல்ட் பண்ணதுல மறுபடியும் தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. லைட்டா அந்த ஒயிட்டை மறுபடியும் சின்னதா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து சாண்டா கிளாஸோட கேப் மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் கொடுக்கும். வீடியோவை பார்த்து கேர்ஃபுல்லா இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பார்க்க ஒரு போட் ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதை டர்ன் பண்ணிட்டு அந்த ட்ரையாங்கிள் எந்த அளவுக்கு இருக்கோ அது அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிடுங்க பேக் சைடில். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ டர்ன் பண்ணிங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் ரெட் கலர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மேலே இருக்க ரெட் கலர் பார்த்தா கேப் மாதிரி இருக்கும். கீழே இருக்க அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் லுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக காட்டன் இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கம் அதில் ஒரு கார்னரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கேப் மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்க இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்னதா ஒரு கிளிட்டர் தெர்மோகோல் பால் எடுத்து அதோட இன்னொரு கார்னர்ல ஒட்டி விட்டுக்குங்க. இப்போ பெர்ஃபெக்டா சாண்டா கிளாஸோட கேப் மாதிரி அது இருக்கும். அந்த ஒயிட் இருக்கிற இடத்துல ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென்சிலோ ஜெல் பென்னோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஐஸ் 2 ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிப்ஸும் ட்ரா பண்ணிக்கலாம்.
ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நம்ம சாண்டா கிளாஸ் வந்து ரெடி ஆயிட்டாரு. ரொம்ப லோ காஸ்ட் கிராஃப்ட்டுங்க. இதை குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சுருவாங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கு இந்த மாதிரி செய்ய சொல்லி கொடுத்து அவங்க டைமை நல்லா யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஃபேண்டசி மாம்.